ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் ஆல்சோ இருக்கு. அதுல லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இப்ப மார்னிங் டுடே மீன்ஸ் ஜூலை 31 மார்னிங்ல இருந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்ன நியூஸ்னே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டுடே ஜூலை 31ல இருந்து நம்மளுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தி தினத்தந்தி பேப்பர்லயும் தினத்தந்தி சேனல்லையும் வந்து லைவா வந்து போயிட்டு இருக்கு. அதுல பாருங்களேன், 2024-25 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் படிப்புகளில் சேர்வதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு மருத்துவ பல் மற்றும் கல்லூரிகள், சுயநிதி மருத்துவ பல் மருத்துவ கல்வி இது சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த என்ஆர்ஐ ஒதுக்கீட்டுகள் தகவல் தொகுப்போடு பதிவிறக்கம் செய்யவும், விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்யவும் மற்றும் வேண்டிய எல்லாமே கொடுத்துட்டாங்க. www.tnmedicalselection.org கொடுத்துட்டாங்க. இணையதள விண்ணப்பத்திற்காக பதிவு தொடங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு 31/7/2024 சொல்லிட்டாங்க. அப்ப இன்னைக்கு மீன்ஸ் ஜூலை 31 நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க 10 மணில இருந்துன்னு சொல்லிட்டாங்க. இணையதள விண்ணப்ப பதிவிற்காக கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு தினத்தந்தி பேப்பர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணாரு. அப்ப இந்த ரெண்டுமே வந்து எப்பயுமே வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே கரெக்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, நியூஸ் சேனல் பாருங்க, தினத்தந்தியில எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு இன்று முதல் பதிவு விண்ணப்ப பதிவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு தான் ஜூலை 31 ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கடைசி நாள் வந்து ஆகஸ்ட் 8ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுடைய வெப்சைட்ல போய் பாருங்களேன். செலக்ஷன் கமிட்டி டிஎம் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு வருதா? அதுல போய் பார்த்தா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான எந்த ஒரு நோட்டிபிகேஷன்ஸுமே ரிலீஸ் பண்ணல. எப்பயுமே இயர் பை இயர் வந்து ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பிரஸ் மீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து தான் நம்மளுக்கு பிரஸ் மீட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வரும், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்லாம் வரும். பட் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியும் இன்னும் நம்மளுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எதுவும் வரல. ஸோ ப்ளீஸ் வெயிட், யாரும் அவசரப்பட வேணாம். நம்மளுக்கான லிங்க் இப்போ ஓகே, இன்னைக்கு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. எதுல போய்ப்பா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? அதுக்கான லிங்க் எதுவுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகல பாருங்களேன். இன்னும் அந்த டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற எந்த ஒரு லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்கல. வேணா இங்க கூட போய் பாருங்க, கோர்சஸ் அப்படிங்கிறதுக்கா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல போய் பாருங்க. இது மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? எதுவுமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு தான் வருது. ஓகேங்களா? ஸோ எதுலயுமே அவங்க வந்து எந்த ஒரு லிங்க்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு லிங்க்குமே அவங்க ஷேர் பண்ணல. ஓகேங்களா? அதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணல. பட் பிரஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இல்ல இவங்க எதுவும் மாத்தி எதுவும் வந்து அவங்க வந்து டேட் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 21 அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பிரஸ் மீட் இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இயர் பை இயர் பிரஸ் மீட் இருக்கும். பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும். பேப்பருக்கு அப்புறம் டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுடைய வெப்சைட்ல நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட் எதுவுமே நம்மளுக்கு நடக்கல. ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்ன வரையும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான எந்த ஒரு லிங்க்குமே வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வரல. ஓகேங்களா? இதை தான் நான் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.